அதிக மாதம் என்றழைக்கப்படும் புருஷோத்தம மாதத்தின் முதல் நாள் கதை. அது மாலை நேரம். ஒரு பெண் பசுக்களுக்கு பால் கறக்கச் சென்று கொண்டிருந்தாள். ஆனால் மரணம் அவளை பின்தொடர்ந்து வருகிறது என்பதை அவள் அறியவில்லை. திடீரென்று எங்கிருந்தோ ஒரு விஷப்பாம்பு தோன்றி அந்த பெண்ணை கடித்தது. அவளது 5 வயது குழந்தையை உதவியற்ற நிலையில் விட்டு சென்றது. இது ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த அற்புதமான நிகழ்வை அதிக மாதம் என்று அழைக்கப்படும் புருஷோத்தம மாத கதையில் நாம் முழுவதுமாகவே செவிமடுக்கலாம். இந்த கதையானது ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டத்தில் முதல் அத்தியாயத்தில் 3ஆம் ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டத்தின் முதல் அத்தியாயத்தில் 3ஆம் ஸ்லோகம் இவ்வாறு கூறுகிறது. அந்த ஸ்லோகத்தின் பொருளானது, கற்றறிந்தவர்களை வேத இலக்கியம் எனும் கற்பக விருட்சத்தில் விருப்ப மரத்தில் கனிந்த பழமான ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு முறை காணுங்கள். அது ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியின் வாக்கிலிருந்து வந்துள்ளது. அதனால் அது மேலும் சுவாரஸ்யமானதாக மாறியுள்ளது. அதன் அமிர்தம் போன்ற சாரம் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உள்பட அனைத்து உயிர்களுக்கும் ஏற்கனவே சுவை மிக்கதாக இருந்தது. ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் எனும் மகத்தான நூலிற்கு வணக்கம் செலுத்தி இன்று அதன் முதல் பாகத்தின் கதையை செவிமடுக்கலாம். அது சூரிய உதய நேரம். வேதங்களை எழுதியவரான கவியரசர் பத்ரிநாத் அருகே உள்ள ஷம்யபரஸில் இருந்த தனது ஆசிரமத்தில் சரஸ்வதி நதியில் நீராடி தியானத்தில் அமர்ந்திருந்தார். திரிகாலகராக இருந்ததால் வரவிருக்கும் கலியுகத்தின் தீய விளைவுகளை அவரால் தெளிவாக காண முடிந்தது. வருங்காலத்தில் சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும் மற்றும் பயனுள்ளதாக இருக்கும் அனைத்து வேதங்களையும் புராணங்களையும் வகைப்படுத்தி தொகுத்த பின்னரும் அவர் தன் மனதில் ஏதோ ஒரு முழுமையின்மையை உணர்ந்தார். தன் குருதேவரின் இந்த புனிதமான வார்த்தைகளை கேட்ட வியாசமா முனிவர், குருதேவா, தாங்கள் உண்மையை கூறினீர்கள். இத்தகைய பெரும் சாதனைகளை அடைந்த பின்னரும் நான் திருப்தி அடையவில்லை. நீங்கள் எல்லையற்ற ஞானத்தின் களஞ்சியம். பிரபுவே, என் ஏமாற்றத்திற்கான காரணத்தை விளக்குங்கள் என்றார். இதற்கு பதிலளித்த நாரத முனிவர், பரம இறைவனை திருப்திப்படுத்தாத எந்த ஒரு அறிவும் கொள்கையும் அர்த்தமற்றதாக கருதப்படுகிறது. உங்கள் சாஸ்திரங்களில் நீங்கள் தர்மம், அர்த்தம் ஆகியவற்றை குறிப்பிட்டுள்ளீர்கள் என்றார். நீங்கள் காமத்தையும் மோட்சத்தையும் விடுதலைக்கான ஆசையையும் வழங்கியுள்ளீர்கள். ஆனால் முழுமையான திருப்தியை உங்களால் எவ்வாறு அளிக்க முடியும்? எனவே பரம இறைவனின் தெய்வீக விளையாட்டை தியானித்து வெறுமனே கேட்பதன் மூலமே மக்களை உலக பந்தங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு தனித்துவமான நூலை இயற்றுங்கள். இப்போது எனது முந்தைய பிறவியின் இரகசியத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஒரு சாதாரண பணிப்பெண்ணுக்கு ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை அசாதாரணமான ஒளியை கொண்டிருந்தது. அவனது தாய் பிரபாவர்களின் குருகுலத்தில் பணிப்பெண்ணாக பணிபுரிந்தாள். ஒரு நாள் சில சிறந்த வைஷ்ணவ முனிவர்கள் சாதுர்மாச விரதத்தை கழிப்பதற்காக அந்த குருகுலத்திற்கு வந்தனர். அதன் விளைவாக அந்த குழந்தைக்கும் அவனது தாய்க்கும் இந்த பக்திமிக்க வேதாந்த முனிவர்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த முனிவர்களும் சமமான தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக இருந்தனர். மேலும் இந்த எளிய குழந்தையிடம் சிறப்பு கருணையை காட்டினர். குழந்தை காயமடைந்திருந்த போதிலும் அது தன்னடக்கத்துடன் இருந்தது. அந்த குழந்தை தொடர்ந்து இறைவனின் தியானத்தில் மூழ்கியிருந்த சாதுர்மாதம் முடிவடைந்த போது அந்த பக்தரான வேதாந்த முனிவர் விடைபெறும் நேரம் வந்தது. ஆனால் விடைபெறுவதற்கு முன் அவர் அந்த சிறுவனுக்கு பரம இறைவனின் இரகசிய ஞானத்தை வழங்கினார். இவ்வாறு 5 வயது சிறுவன் பக்தி தொண்டின் ஞானத்தை பெற்றான். ஒரு மாலை பொழுதில் சிறுவனின் தாய் பசுக்களுக்கு பால் கறக்க வெளியே சென்று கொண்டிருந்தாள். ஆனால் மரணம் அவளுக்காக காத்திருந்தது என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. திடீரென்று எங்கிருந்தோ ஒரு விஷப்பாம்பு தோன்றி அந்த பெண்ணை கடித்தது. வெறும் 5 வயதே ஆன அவளது குழந்தை உதவியற்ற நிலையிலும் ஆதரவற்ற நிலையிலும் விடப்பட்டது. ஆனால் இவன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல.
அவன் ஏற்கனவே பரம இறைவனின் ஞானத்தை பெற்றிருந்தான். எனவே அவன் இதை பரம இறைவனின் சித்தமாக ஏற்றுக்கொண்டான். தன் தாயின் இறுதிச் சடங்குகளை செய்து பின்னர் சிறுவன் உடனடியாக இல்லத்தை விட்டு புறப்பட்டு வடக்கு நோக்கி பயணித்தான். வழியில் அவன் எண்ணற்ற ஆறுகள், குளங்கள், மலைகள், நகரங்கள், வயல்கள் மற்றும் களஞ்சியங்களை கடந்து ஒரு காட்டை அடைந்தான். இந்த காடு அரவங்கள், பல்லிகள் மற்றும் ஆந்தைகளால் நிறைந்திருந்தது. சிறுவன் அருகிலிருந்த ஏரியில் தண்ணீர் அருந்திவிட்டு நீராடினான். உடலில் புத்துணர்ச்சி பெருக அவன் ஒரு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து தனது ஆசிரியர்கள் கற்பித்தபடியே தன் இதயத்தில் பரம இறைவனை தியானிக்கத் தொடங்கினான். சிறுவனின் கவனம் பரம இறைவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடிகளில் நிலை பெற்ற உடனேயே அவனுக்குள் தெய்வீக அன்பின் அறிகுறிகள் வெளிப்படத் தொடங்கின. அவன் விழிகளிலிருந்து வெளிநீர் வழிந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவன் இதயத்தில் தோன்றியிருந்தார். மேலும் அந்த சிறுவன் அவற்றின் தாக்கத்தால் பெரிதும் ஆட்கொள்ளப்பட்டான். அவனால் தன்னையும் பார்க்க முடியவில்லை, பகவானையும் காண முடியவில்லை. பௌதிக பற்றுகளிலிருந்து விடுபடாமல் எந்த மனிதனாலும் என்னை அடைய முடியாது. ஆனால் உன்னுடைய பக்தி தடையின்றி நிலைத்திருக்கும் என்று நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். இந்த உடலை விட்டு சென்ற பின்னரும் உன்னுடைய நினைவு அப்படியே இருக்கும். மேலும் இந்த பௌதிக உடலை விட்டு சென்ற பிறகு நீ ஆன்மீக உலகில் என்னிடம் வருவாய். பகவானிடமிருந்து இந்த தெய்வீக வார்த்தைகளை கேட்டதும் அந்த சிறுவன் நன்றி உணர்வை உணர்ந்தான். பணிவுடனும் வெறுப்பின்றியும் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் பூமியில் அலைந்து திரிந்தான். பரம பகவானின் திருநாமங்களை உச்சரித்தும் கீர்த்தனைகளை பாடியும் வந்தான். இறுதியாக அவன் இறந்தபோது பகவானின் அன்பிற்காகவேயான ஒரு ஆன்மீக தெய்வீக உடலை பெற்றான். பிரம்மதேவரின் நாள் முடிவடைந்த போது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பிரளய சாலையில் அழிவின் இருப்பிடம் துயில் கொண்டார். முழு பௌதிக உலகமும் ஒரு பேரழிவில் மூழ்கியது. பிரம்மதேவரின் விரதம் முடிந்து பகல் தொடங்கியது. அதே சிறுவன் மீண்டும் பிரம்மதேவரின் மகனாக தோன்றினான். அதன் பின்னர் அவன் நாரதமுனி என்று அறியப்பட்டான். அந்த தருணத்திலிருந்து நாரதமுனி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக ஆனார். இதுதான் நாரத முனியின் பிறப்பு கதை. அதிக மாதம் என்றழைக்கப்படும் புருஷோத்தம மாதத்தின் முதல் அத்தியாயமான முதல் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.